ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஆன் டேரோ இன் தமிழ். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோடியாக் சைன் கேன்சர், வாட்டர் சைன் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறேன். கேன்சர் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 12 மந்த்ஸும் மந்த் வைஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஐம் going to use this oracle. Okay, and then let us use this tarot cards. Okay, so let's see for Cancer, what about your 2024? Let's see month wise, right? What will happen in each and every month அப்படினு பார்க்கலாம் நம்ம. Okay, so January, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க அதர் வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜான்வரியில் எப்படி இருக்க போகுது? ஃபெதர், someone you know is undependable and insincere. Okay, I feel remaining cards கொஞ்சம் எடுத்துடலாமா? பிப்ரவரி, மார்ச் எடுத்துடுறேன் நான். ஓகே, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, ஸோ ஜான்வரியில் இங்கே நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, கேன்சர் கடகராசிக்காரர்கள் ஆக்சுவலி உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் திடீர்னு அவங்க வேறு மாதிரி மாறலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிட்ருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டால் போதும். ஓகேவா? ஸோ ஓவர் நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கை வச்சிடாமல் நீங்களும் சேர்ந்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு மிதமான ஒரு அதாவது என்ன ஏதுன்னு கேட்காம அப்படி இல்லாமல் கொஞ்சம் கவனமாக வந்து இருக்க வேண்டிய ஒரு மந்தாக தெரியுது. ஸோ டேரோவில் கேட்போம், வாட் இஸ் தேட் அப்படின்னு. வாட் இஸ் திஸ் ஃபெதர் ப்ளீஸ்? வாட் இஸ் திஸ் ஃபெதர் ப்ளீஸ்? ஓ, marriage and Knight of Cups, King of Swords. I feel சில பேருக்கு இந்த ஏதாவது ஒரு ஆஃபர் வரலாம். ஜான்வரியில் வர்ற ஆஃபர் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலும் அதை பற்றின ஒரு முழு information gather பண்ணிக்கோங்க. You may receive some offer in the month of January, okay, which may be ஸோ கேன்சர். ஐ திங்க் ஜான்வரியில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, ரைட்? அது சில பேருக்கு வந்து மேரேஜ் லெவல் கூட இருக்கும். பட் நியூ பிகினிங்ஸ், நியூ ஆஃபர் வருது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து மேபி அதில் கொஞ்சம் ஒரு மேபி சில பேருக்கு உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு ஒரு பர்சன் அவங்க வந்து ஹானஸ்டியாக தான் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடியவங்களா இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம், இந்த வர ஆஃபர் பற்றி கேட்டுக்கலாம், ரைட்? ஒன்று வர்ற ஆஃபர், அதர்வைஸ் அந்த பர்சன், இந்த ரெண்டுத்தில் நீங்கள் யாரையோ வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா?
ஸோ ஐ ஃபீல் இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், நல்ல ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாக இருக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரலாம். மேபி சம் வாட் ஜாப் ரிலேட்டடாக அவங்களுக்கு அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணலாம். ஓகே, இல்லை அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம், நீங்கள் சம் வாட் ஒர்க் பண்ணுற மாதிரி, ரைட்டா? நோ ப்ராப்ளம். பட் எனிஹவ் அப்படி ஒரு வாய்ப்பு வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது ரைட். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்கள் சிச்சுவேஷனில் ஒரு பர்சன் அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் ஓவராக நம்பாமல் உங்களுடைய ஒரு புரிதலோடு அதை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பிப்ரவரியில் என்ன பார்க்கலாம்? பிப்ரவரியில் பார்ட்டிங் ஆஃப் த வேஸ் இன் ஐதர் ரொமான்ஸ் ஆர் பிஸ்னஸ். உங்களுடைய பிஸ்னஸ் ஆர் ரொமான்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஜான்லே வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ரைட். ஸோ வாட் இஸ் திஸ் broken ring? அது மாதிரி வர ஆஃபர் மேரேஜ் ரிலேட்டடாக வந்தாலும் ஒரு பெரியவரை வச்சு நல்லா நீங்கள் விசாரிச்சுட்டு அதை வந்து முடிவு பண்ணுறது நல்லது. 5 of Wands. சில பிரச்சனைகள் நீங்கள் இமோஷ்னலாக கொஞ்சம் எஸ் ஜஸ்டிஸ், சில பிரச்சனைகள் வரலாம். பட் இமோஷ்னலாக வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிறது இருக்கலாம். பட் எனிஹோ நீங்கள் இது வரைக்கும் மேபி இமோஷ்னலாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்தால் பிப்ரவரியில் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ if you have already any issue, okay, then you will get some justice in the month of February, right? Next March. Parrot, someone will gossip about all your secrets. So மார்ச்ல again நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் பழகக்கூடிய பர்சன்ஸ்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா சீக்ரெட்ஸையும் வெளியே சொல்லாதீங்க. ஸோ டு நாட் டெல் எனிதிங் ஓகே அபவுட் யுவர் growth to others, to all, right? Keep it secret. Somewhat has to be maintained, right? Okay. ஸோ காசிப் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, ஃபைன். யா 6 of Swords. நீங்கள் சம்வாட் உங்களுடைய பிரச்சனைகள் மேபி இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குன்னு வைங்களாம். உங்களுடைய சீக்ரெட்ஸ் வெளியில் தெரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் வந்திருக்கலாம். பட் என்ன எனக்கு தெரியுதுன்னா மார்ச்சில் அந்த சப்போஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களை இதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு பிப்ரவரியில் கொஞ்சம் அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மந்த் ஆஃப் மார்ச் அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரிசால்வ் ஆயிடும். ஓகேவா? ஸோ தட் ப்ராப்ளம் வில் பி ended, right? And you will get new opportunities or new beginnings in your relationship or in your career, right? So excellent. Okay. April, romance. Oh sorry, hammock. Taking a vacation physically or mentally. I feel உங்களுக்கு ஏப்ரலில் ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் அமைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு வெக்கேஷன் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ட்ராவல் பண்ணலாம், போகலாம், ரைட்? வெளியே போயிட்டு வரலாம். ஸோ யூ ஆர் டேக்கிங் சம் வாட் you will feel relaxed, okay, in the month of April. வாவ், ஸ்டார் ஹீலிங் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், பிப்ரவரி வரை வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும். 7 of Wands. உங்களுடைய அந்த அது பேர் என்னது, சேலஞ்சபிள் சிச்சுவேஷன்ஸ், எவ்ரிதிங் வில் பி யுவர் ட்ரபிள்டு டைம்ஸ் வில் பி சேஞ்ச்டு. ஓகே, எல்லாமே மாறும், ரைட்? 3 of Wands. நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று வரணும் உங்களை நோக்கி அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அந்த இது உங்களுக்கு இப்போது ஏப்ரலில் உங்கள் சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ரைட்?
நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். டீபாட் in the month of May. டீப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம்ஒன் ஆஃப் த சேம் செக்ஸ். சில பேருக்கு உங்கள் லேடியாக இருந்தீங்கன்னா ஒரு லேடி ஃப்ரெண்டு, நல்ல ஒரு கம்பெனியன் கிடைப்பாங்க. ஓகேவா? ஸோ சம்வாட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அமைவாங்க மேல. ஓகே, 1 செகண்ட். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ், எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, சரிங்களா? ஓகே. அண்ட் வைஸ் கவுன்சிலர், த ட்ரீமர். ஒரு நியூ பிகினிங் இருக்குது. பாருங்க, ஒரு நல்ல ஒரு லேடியோடைய ஒரு நேர்மையாக இருக்கவங்க, அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படும். அவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு கவுன்சிலிங் கிடைக்கலாம், ரைட்? யூ மே மீட் எ பர்சன் ஹூ மே கிவ் யூ த கரெக்ட் பாத், ஓகே, ஆஃப் யுவர் லைஃப், ரைட்? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். சம்வாட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஜூன்ல செலிப்ரேஷன், ஃபன், என்ஜாய்மெண்ட் அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே வரீங்க ஜான்வரியிலேருந்து, ரைட்? ஜூனில் வந்து தேர் வில் பி அ ப்ராக்ரஸ் இன் யுவர் effort, okay? So you will celebrate something, there will be a fun, there will be enjoyment, okay? மேரேஜ் ஆகாதவங்களுக்கு அந்த பேஜ் ஜனவரியில் ஆரம்பிக்குதுன்னா ஜூனில் வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மேரிட். ஜூனில் வந்து மேரேஜ் ஆகி செலிப்ரேட் பண்ணுறது நிறைய சான்ஸ் சன், ஓகே? ஸோ எக்ஸலண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் எதில் வந்து என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, இது நடக்காது, அது பண்ணாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குதோ, இல்லை எதோ வந்து உங்களுக்கு தடையாக நினைக்கிறீங்களோ அதுலேருந்து விடுபடுவீங்க. பேஜ் ஆஃப் வான்ஸ், ஓகே? ரொம்ப எனர்ஜெட்டிக்கான உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். ஸோ செலிப்ரேஷன் ஜூனில் வந்து நிறையா வந்து பார்க்க முடியுது, ஓகே? ஜூலை ப்ராப்ளம்ஸ் டு பி ரீசால்வ்டு, ஃபைன். ஸோ ஜூலையில் உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆயிரும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கரியர் ப்ராப்ளம், ஜாப் ப்ராப்ளம், ரைட்? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஃபினான்ஷியலி நீங்கள் ஜூலையில் வந்து வெல் செட்டில்ட் ஆக போகிறீங்க, ஃபைன். அதே மாதிரி பாருங்கள், ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுக்கு ஒரு கை கொடுப்பாங்க. மேபி சில பேர் உங்கள் பார்ட்னரோடு சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபைன். அவேக்கனிங், ஹேங்க்டு மேன். ஸோ டிலே ஆகிட்டு இருக்குது, இல்லை உங்கள் பர்சன் வந்து ஒரு சம்வாட் பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா டிலே ஆகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிசால்வ் ஆக போகுது, ஓகே, ஃபைன். ஸோ ஆகஸ்ட் broken wish will not be granted. ஸோ ஆகஸ்டில் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு மெசேஜ் கிடச்சிருக்கு, ஓகே? கொஞ்சம் மேபி ஐ ஃபீல் இங்கே ஜூலைலேயுமே ப்ராப்ளம் சால்வ் ஆனாலுமே உங்களுக்கான ரிசல்ட் வந்து டிலே ஆகலாம் மேபி, ஓகே? ஸோ அது கொஞ்சம் ஆகஸ்டில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் யூ வில் சம்வாட் நீங்கள் ஆகஸ்டில் ஒரு புதுசாக வீடு வாங்கலாம், வெஹிக்கிள் வாங்கலாம். 7 of Swords பாருங்களேன். ஐ ஃபீல் நீங்கள் எஃபோர்ட் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் வந்து ஒரு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மனம் தளராமல் உங்களோட எஃபோர்ட்டை வந்து போட்டுகிட்டே இருங்க. அண்ட் செப்டம்பர் டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டர் விமன். செப்டம்பரில் உங்களுக்கு உங்களோட ஏஜில் கூடினவங்க மூலமாக ஒரு ஹெல்ப்போ ஒரு அட்வைஸோ, ஓகே, கிடைக்கலாம். Yeah, 2 of Wands, the moon, yes, 10 of Cups. ஃபேமிலியில் உள்ள ஒரு வயசானவங்க மூலமாக சில அவங்கள நீங்கள் கேர் பண்ண வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மூன் வந்து கொஞ்சம் நீங்கள் மனசளவில் இது என்ன ஓகேவா நாட் ஓகேவா ஒரு கன்ஃபியூஷன், அதாவது ஒரு குழப்பம் இருக்கும். யூ ஷுட் லிசன் யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேமிலியில் உள்ள ஒரு ஏஜ்டு பர்சன் பற்றின சில விஷயங்கள் ஓடலாம், ஓகே? அண்ட் அக்டோபர் யூ ஆர் அந்த ரோட் டு சக்ஸஸ். அக்டோபரில் பல தடைகள், மவுண்டெயின் அப்படின்றது இந்த மலை இருக்கு இல்லையா, அது எவ்வளோ மலை அப்படின்னா
ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ மலை போல் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி வருவீங்க. உங்கள் சக்ஸஸுக்கான பாதை இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மலை மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. அந்த மலையில் உங்களுடைய பயணம் இருக்கும். ஸோ யூ வில் ட்ராவல் இன் த ரோட் ஆஃப் சக்ஸஸ், ரைட்? That seem to be mountain, but you will cross it, right? Successfully you will do it, you will do your job, so don't worry. Okay, சக்ஸஸை நோக்கின பயணம் வந்து உங்களுக்கு அங்கே அக்டோபரில் இருக்குது. ஃபைன். ஸோ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 3 of Pentacles, 8 of Cups. ஸோ அவசரப்படாமல் முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டால் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவசரப்படாமல் நிதானமாக வந்து மற்றவங்களோட சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷன் ஏற்படுத்திக்கோங்க. ஐ ஃபீல் சில பேருக்கு வந்து அந்த சம்வாட் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நடக்கலாம், ஆர் நடக்காமலும் இருக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் அ ஜென்ரல் ட்ரைனிங். அண்ட் அந்த அக்டோபரில் நீங்கள் உங்கள் டீமை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி தெரியுது. அது பிகாஸ் உங்களுடைய அவசரத்தினால ஏற்படலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா மேபி உங்களுடைய சக்ஸஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் யுவர் எமோஷன்ஸ், ரைட்? ஸோ டூ நாட் ரஷ் எனிதிங். ஓகே, சக்ஸஸ் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். அதனால் உங்களுடைய ஒர்க்கில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டே இருங்க. ஸோ தேட் உங்களுக்கு ஒரு நல்ல டைரெக்ஷன் வந்து அமையும், ரைட்? சப்போஸ் இது வந்து எப்படி எடுக்கலாம்னா, 8 of Cups, சப்போஸ் யூ ஆர் கோயிங் இன் அ டைரெக்ஷன், ஒரு பாதையில் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சம்வாட் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். அந்த பாதையை கொஞ்சம் மாற்றி யோசித்து ஒரு சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான ஒரு வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் நவம்பர், கிரேட் குட் ஃபார்ச்சூன். நவம்பரில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் எல்லாமே வந்து நவம்பரில் பார்க்க முடியுது. ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 9 of Swords, Chariot. வாவ், நீங்கள் வந்து ரொம்ப தூங்காமல் கஷ்டப்படலாம். இதை எப்படி பண்ணலாம், எதை எப்படி பண்ணலாம், இந்த சக்ஸஸ்க்கு என்ன ஒர்க் பண்ணலாம், ரொம்ப அதிகமாக யோசிச்சிருக்கலாம். சில விஷயங்களுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நான் சொல்லணும்னா இது அப்படியே நீங்கள் ரிலேஷன்ஷிப்க்கும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு சக்ஸஸை வந்து பார்க்க முடியுது. அவசரப்படாதீங்க ரிலேஷன்ஷிப்பில். ஒரு மற்றவங்கள புரிஞ்சிட்டு செயல்படுங்க. ஸோ தட் அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் நவம்பரில் அதுதான் நம்ம பார்க்க முடியுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அழகாக வந்துட்டு உங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, so rewards that comes from hard work. Okay, successfully balancing many priorities at once, determination and willpower, public recognition. சில பேர் வந்து ரொம்பவே வெளி உலகத்துக்கே வந்து தெரிய வருவீங்க. ஸோ ஃபைன். வாட் இஸ் திஸ் in the month of December? wow, success. fine, excellent. லாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நம்பிக்கை, எல்லாரையும் நம்பாமல் அதே நேரம் எல்லாரையும் நம்பாமலும் இருக்காமல், ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ஃபைனலி வந்து உங்களுக்கான சக்ஸஸ் அமோகமாக இருக்குது. என்ன பார்த்துருவோம் அது எந்த விதமான சக்ஸஸ் அப்படின்னு. ஓகே, ரிலீஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், என்னது 4 of Swords, 6 of Wands. அகெயின் இதுவும் ஒரு சக்ஸஸ். எம்பரர்ஸ், வாவ், 6 சக்ஸஸ். 5 of Cups, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு மாற்றம் ஏற்படுறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு அன்பானவங்க அப்படின்றத உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, ரைட்? ஸோ சில விஷயங்கள் வந்து முடிஞ்ச ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும், ரைட்? கண்டிப்பாக ஒரு வருஷமாக வெயிட் பண்ணணுமான்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குது. ஸோ நீங்கள் தேடிட்டுருக்கிற ஒரு ஜாபாக இருக்கட்டும், சம்வாட் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதுக்குரிய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது டிசம்பரில். ஈவன் உங்களுக்கு இந்த அக்டோபர் நவம்பரில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் தாண்டி கண்டிப்பாக டிசம்பரில் ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க. மனம் தளராமல் நீங்கள் ஒர்க் பண்ணணும். கூட இருக்கிறவங்களோட ஒரு கனிவோட என்ன இம்ப்ரெஸ் பார்த்தோம். அதனால் எல்லார்ட்டையும் ஒரு அன்பாக வந்து பாருங்கள். உங்களுடைய சக்ஸஸ் மட்டுமே பற்றி யோசிக்காமல் கூட இருக்கிறவங்கள பற்றியும் திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூ ஷுட் திங்க் அபவுட் அதர்ஸ் ஆல்சோ. do not think about your success alone, right? So do meditation and you will get somewhat new beginning in your relationship as well as in your life. Okay,
finally you will get success, right? And you will cross all the obstacles, right? Okay. So Cancer, I hope you enjoyed this reading. Thank you for watching. கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.